ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Chapter 12 Exponents and Powersல Exercise 12.2 அதில் first sum express the following numbers in standard form. கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இல்லைன்னா அது சயின்டிஃபிக் நோட்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபார்மேட்ல எழுதணும். அது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதும்போது ஃபர்ஸ்ட் எழுதும்போது கண்டிப்பா ஒரு நேச்சுரல் நம்பர் இருக்கணும். இதுல இருக்கிற நேச்சுரல் நம்பர் பார்த்தா 8. அப்ப நான் இந்த டெசிமல் பாயிண்ட்டை 8க்கு அப்புறம் கொண்டு வர போறேன். ஸோ ஈக்குவல் டு 8 அப்புறம் பாயிண்ட். வேற ஏதாவது நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பர்ஸ் எழுதிடலாம். 5. இவ்வளோ ஜீரோஸ் நான் தள்ளி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா எத்தனை ஜீரோஸ் கொண்டு வந்திருக்கேங்கிறத இன்டூ 10 பவர்ல எழுதணும். டெசிமல் டாட்டை நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா 10ல பவர் மைனஸ்ல எழுதணும். இப்போ எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி கொண்டு வந்திருக்கேன்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12 டிஜிட்ஸ் தள்ளி கொண்டு வந்திருக்கிறதுனால 10 பவர் மைனஸ் 12. இப்பதான் இதோட வேல்யூ மாறாது. ஏன்னா பவர்ல மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம இத லெஃப்ட் சைட்ல மூவ் பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம். இது நான் மூவ் பண்ணிருக்கிறது. டெசிமல் டாட்டை நம்ம மூவ் பண்ணோம்னா இந்த மாதிரி, அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதும் போது இந்த ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுவோம். யூஷுவல் ஃபார்முக்கு வேற மாதிரி. இப்போ செகண்ட் சப்டிவிஷன்லயே நான் இப்படி பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் வர நேச்சுரல் நம்பர் 9. அதுக்கப்புறம் டெசிமல் டாட். வேற ஏதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் அதுக்கப்புறம் இருக்கான்னு பார்த்தா 4 2 இருக்கு. அதனால 4 2 இன்டூ 10 பவர். இந்த டெசிமல் டாட்டை நான் ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணியிருக்கேன். அப்ப 10 பவர் மைனஸ்ல எழுதணும். ஸோ 10 பவர் மைனஸ் எவ்வளோ டிஜிட் மூவ் பண்ணியிருக்கேன்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இங்கேயும் 12 டிஜிட்ஸ் மூவ் பண்ணிருக்கனால 10 பவர் மைனஸ் 12ன்னு எழுதணும். இந்த சப்டிவிஷன்ல டெசிமல் டாட்டே இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா லாஸ்டா இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு கம்ப்ளீட் நேச்சுரல் நம்பர். டெசிமல் டாட்டே கொடுக்கலன்னா லாஸ்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ல நம்ம 6 தான். ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் 6 தான். அதனால 6 எழுதிட்டு அது பக்கத்திலே பாயிண்ட் வச்சிடலாம். இதுக்கப்புறம் ஏதாவது நேச்சுரல் நம்பர் இருக்கிற வரைக்கும் உண்டான டிஜிட்ஸ் எல்லாமே எழுதணும். அப்ப 2 இருக்கு. அதனால 0 2. ஒருவேளை இந்த 2 இங்க இருந்துச்சுன்னா இவ்வளவு ஜீரோஸ் போட்டு 2 நம்ம எழுதுவோம். நேச்சுரல் டிஜிட் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இருக்கிற எல்லா வேல்யூஸும் எழுதணும். நெக்ஸ்ட் இன்டூ 10 பவர். இப்போ லெஃப்ட் சைட்ல மூவ் பண்ண போறோம். டெசிமல் டாட்டை லெஃப்ட் சைட்ல மூவ் பண்றோம் அப்படின்னு சொன்னா 10 பவர் பாசிட்டிவ்ல வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 டிஜிட்ஸ் மூவ் பண்ணிட்டோம். அதனால 10 பவர் 15. இங்க இருக்கிறத நான் லெஃப்ட் சைட்ல மூவ் பண்ணனால 10 பவர் பாசிட்டிவ்ல போடணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கும்போது நேச்சுரல் நம்பர் இங்க இருக்கு. அப்ப 8 பக்கத்துலேயே பாயிண்ட் வச்சிருவோம். மிச்சம் இருக்கிற எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் எழுதியாச்சு. இன்டூ 10 பவர். நான் ரைட்ல மூவ் பண்றேன். அப்ப மைனஸ்ல வரும். எவ்வளவு டிஜிட்ஸ்? 1 2 3 4 5 6 7 8 9. நெக்ஸ்ட் லாஸ்ட் சப்டிவிஷனும் ஃபுல் நேச்சுரல் நம்பர் தான். அப்ப டாட் இங்க இருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட். மிச்சம் இருக்கிற எல்லா நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான டிஜிட்ஸ் வரைக்கும் எழுதணும். அப்ப 186 இன்டூ 10 பவர் பிளஸ்ல வரும். ஏன்னா நான் இப்ப லெஃப்ட் சைட்ல மூவ் பண்ண போறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 பவர் 10. செகண்ட்ல எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் யூஷுவல் ஃபார்ம். யூஷுவல் ஃபார்மேட்ல இது எழுதணும். இப்போ வெரி சிம்பிள், பவரை ஃபோக்கஸ் பண்ணணும். 10 பவர் மைனஸ்ல இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம லெஃப்ட்ல மூவ் பண்ணணும். எதை? டெசிமல் டாட்டை. இதே 10 பவர் பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா ரைட்ல மூவ் பண்ணணும் டெசிமல் டாட்டை. இங்க மைனஸ்ல இருக்கு. அப்போ லெஃப்ட் சைட்ல மூவ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன செய்ய போறோம்? 6 டிஜிட்ஸ் லெஃப்ட் சைட்ல மூவ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல நிறைய ஜீரோஸ் போட்டு எழுதிக்கலாம். 6 டிஜிட்ஸ் மூவ் பண்றதுனால நான் 6 ஜீரோஸ் போட போறேன். இப்போ பேலன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கிறத எழுதிடணும்.
இங்க இருக்கிற டெசிமல் டாட்டை 6 டிஜிட்ஸ் முன்னாடி மூவ் பண்றேன். 1 2 3 4 5 6. அப்ப இங்க சம்டைம்ஸ் இப்ப நம்ம 7 ஜீரோஸ் முன்னாடி போட்டுட்டோம், 8 ஜீரோஸ் முன்னாடி போட்டுட்டோம்னா இப்ப இப்படி இருக்கும். நம்ம இங்கேயே டெசிமல் டாட் வச்சுட்டோம். டெசிமல் டாட்க்கு முன்னாடி இவ்வளவு ஜீரோஸ் இருந்தாலும் இந்த ஜீரோஸ்க்குலாம் வேல்யூ கிடையாது. அதனால நம்ம அதெல்லாம் கட் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சரா எழுதிடலாம். 0.50 அப்புறம் 302. இப்ப பாசிட்டிவ் பவர் இருக்கு. அப்ப ரைட் ஹேண்ட் சைடு டெசிமல் டாட் மூவ் பண்ணணும். 4 டிஜிட்ஸ் மூவ் பண்ண போறோம். நம்ம ரைட் ஹேண்ட் சைட்ல நிறைய ஜீரோஸ் போட்டுக்கலாம். இங்க இருக்கிற டெசிமல் டாட்டை நான் நிறைய ஜீரோஸ் போட்டே காட்டுறேன். 4 டிஜிட்ஸ் தான் மூவ் பண்ணணும். இங்க இருக்கு டெசிமல் பாயிண்ட் 1 2 3 4. அப்ப இங்க வந்துடும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோஸ் இருந்தா அதுக்கு வேல்யூவே கிடையாது. அதனால இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி 45,000 எழுதிடலாம். இதுக்கப்புறம் டெசிமல் டாட் வச்சுட்டு ஜீரோஸ் எழுதுனாலும் எதுவுமே போடலனாலும் ஒண்ணுதான். டெசிமல் டாட்டுக்கு அப்புறம் ஏதாவது நம்பர்ஸ் இருந்தா தான் வேல்யூ இருக்கு. ஃபுல்லா ஜீரோஸ் இருந்தா வேல்யூ கிடையாது. அதனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ -8. இங்க ஒரு ஹோல் நம்பர் தான் இருக்கு. அப்ப டெசிமல் டாட் இங்க இருக்குன்னு அர்த்தம். 8 டிஜிட் முன்னாடி மூவ் பண்ணணும். நம்ம நிறைய ஜீரோஸ் போட்டுக்கலாம். இங்க இருக்கிற டெசிமல் டாட்டை 8 டிஜிட்ஸ் முன்னாடி மூவ் பண்ணணும்னா 1 2 3 4 5 6 7 8. அப்ப இங்க வந்துடும். ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மாதிரி முன்னாடி நிறைய ஜீரோஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதெல்லாம் கட் பண்ணிட்டு இப்படி போட்டுக்கலாம். நான் கரெக்டா 8 டிஜிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கவுண்ட் பண்ணியே ஜீரோஸ் போட்டுட்டேன். இப்போ 10⁻9 பாசிட்டிவ் பவர் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ண போறோம். கொடுத்துருக்கிற நம்பர் முதல் எழுதிட்டு எக்ஸ்ட்ரா ஜீரோஸ் போட்டுக்கலாம். இப்ப இங்க இருக்கிற டெசிமல் டாட் 9 டிஜிட்ஸ் மூவ் பண்ணணும் ரைட் ஹேண்ட் சைட்ல. 1 2 3 4 5 6 7 8 9. இங்க வரும். இதுக்கப்புறம் ஜீரோஸ்னால டாட் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது பாசிட்டிவ் பவர் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணணும். அதனால ரைட் ஹேண்ட் சைடு நிறைய ஜீரோஸ் போட்டுக்கலாம். இங்க இருக்கிற டெசிமல் டாட்டை 12 வேல்யூஸ் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்ப இங்க வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் வெறும் ஜீரோஸ் மட்டும் இருந்துச்சுன்னா வேல்யூ கிடையாது. ஸோ நம்ம இதை கட் ஆஃப் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் எழுதிடலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் வெறும் ஜீரோஸ் மட்டும் இருந்துச்சுன்னா வேல்யூ இல்லை அப்படிங்கறனால நம்ம வேல்யூஸ் இருக்கிற டிஜிட்ஸ் மட்டும் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் 10⁻6 ரைட் ஹேண்ட் சைட் 6 டிஜிட்ஸ் மூவ் பண்ணணும். இங்க இருக்கிறது 6 டிஜிட்ஸ் 1 2 3 4 5 6. அப்ப இங்க வந்துடும். அவ்வளவுதான். இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய கீ பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தா, ஸ்டாண்டர்ட் ஃபார்மா இருந்துச்சு அப்படின்னா டெசிமலை ரைட் சைடு மூவ் பண்ணும்போது 10⁻⁻ போடணும். இதே இது டெசிமலை லெஃப்ட் சைடு மூவ் பண்றோம்னா 10⁻+ போடணும். யூஷுவல் ஃபார்மா இருந்தா 10⁻⁻ கொடுத்துருப்பாங்க அவங்க. நம்ம அப்ப டெசிமலை லெஃப்ட்லயும் 10⁻+ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டெசிமலை ரைட் சைட்லயும் மூவ் பண்ணுவோம். இங்க டெசிமலை மூவ் பண்றதை பொறுத்து 10 பவர் எழுதணும். இங்க 10 பவரை பொறுத்து டெசிமலை மூவ் பண்ணணும். இப்போ தேர்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேர்ட் சம், எக்ஸ்பிரஸ் த நம்பர் அப்பியரிங் இன் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வர நம்பர்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் 1 மைக்ரான் இஸ் ஈக்குவல் டு 1/10 பவர்ல எழுதணும். 10 பவர் என்ன போடுறதுன்னு பார்த்தா எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அதான். 1 2 3 4 5 6. அப்ப 10⁻6. இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற 10⁻6 நியூமரேட்டர் வந்தா 10⁻⁻6 ஆகும். ஏன்னா ஐடென்டி நமக்கு தெரியும் இல்லையா, 1/a⁻m ஈக்குவல் டு a⁻−m அப்படின்னு. அதனால 1/10⁻6 நியூமரேட்டர் வரப்ப 10⁻−6. ஆல்ரெடி இங்க யூனிட் கொடுத்துருக்காங்க மீட்டர். அதனால 10⁻−6 மீட்டர்.
நெக்ஸ்ட் சார்ஜ் ஆஃப் an எலக்ட்ரான் சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஆஃப் an electron equal to first வர நேச்சுரல் நம்பர் 1. ஒரு நேச்சுரல் நம்பருக்கு அப்புறமே டெசிமல் பாயிண்ட் வச்சிருவோம். அடுத்து இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே எழுதணும். அப்போ 6 மட்டும் தான். இன்டூ 10 பவர் ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணுறனால நம்ம 10 பவர் மைனஸ்னு எழுதணும். பிகாஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. 10 பவர் மைனஸ்ல எழுதணும்னா எத்தனை டிஜிட்ஸ்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. அதனால 10 பவர் மைனஸ் 19. அப்புறம் யூனிட். சைஸ் ஆஃப் அ பாக்டீரியா கொடுத்துருக்காங்க. ஸோ சைஸ் ஆஃப் அ பாக்டீரியா ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வர நேச்சுரல் நம்பர் 5 தான். வேற நேச்சுரல் நம்பரே இல்லை, அதனால பாயிண்ட் வச்சு யூஸ் இல்லை. ஸோ இன்டூ 10 பவர் டெசிமல் டாட்டர் ரைட் சைடில் வந்திருக்கு. அப்போ எத்தனை டிஜிட்ஸ்னு பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 இந்த இடத்துல வைக்கிறதுனால -7. நெக்ஸ்ட் யூனிட் மீட்டர். சைஸ் ஆஃப் அ பிளான்ட் செல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வர நேச்சுரல் நம்பர் 1 பாயிண்ட், மிச்சம் எல்லாம் நேச்சுரல் நம்பர் டிஜிட்ஸையும் எழுதிக்கலாம். இன்டூ 10 பவர் ரைட் சைடில் மூவ் பண்ணனால மைனஸ், எத்தனை டிஜிட்ஸ் பார்த்தா 1 2 3 4 5. 10 பவர் -5. யூனிட் வந்து கொடுத்துருக்கிறது எழுதிடுவோம். மீட்டர். திக்னஸ் ஆஃப் அ திக் பேப்பர். ஃபர்ஸ்ட் வர நேச்சுரல் நம்பர் 7. அதுக்கப்புறம் டிஜிட்ஸே கிடையாது, அதனால நான் டெசிமல் டாட் வைக்கல. இன்டூ 10 பவர் நம்ம இங்கே மூவ் பண்ணியிருக்கோம், ஏன்னா லாஸ்ட்டாக வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலி எக்ஸ்பிளிசிட்டாக ஏன் வைக்கலன்னா அதுக்கப்புறம் எந்த டிஜிட்ஸும் எழுதலைங்கிறதால வைக்கல. இந்த டாட் வந்து 1 2ன்னு 2 டிஜிட் மூவ் ஆயிருக்கு ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ பவர் -2. அதுக்கப்புறம் யூனிட் எழுதிடலாம். இதில் இன்னொரு கீ பாயிண்ட் என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கும் யூஷுவல் ஃபார்முக்கும் இந்த கன்வர்ஷன் வந்து இந்த டெசிமல் டாட் ரைட்டா இருந்தா மைனஸ், லெஃப்டா இருந்தா பிளஸ், இதெல்லாம் வந்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அந்த மாதிரி இதுக்கு வேற மாதிரி இருக்கு, அதுக்கு வேற மாதிரி இருக்குன்னு என்னால் தனித்தனியா ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா ஒரே ஒரு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இப்படி இருக்கு. -5னா லெஃப்ட்ல மூவ் பண்ணணும், +5னா ரைட்ல மூவ் பண்ணணும். இது கிளியர். ஓகே. ஆனா இப்படி இருக்கிறத இப்படி எழுதும் போது எனக்கு கிளியரா இருக்கு. இதை இப்படி எழுதும் போது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, ஏன்னா ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதுல எழுதும் போது நான் ரைட்ல தானே மூவ் பண்றேன், அப்ப நான் பிளஸ் போடக்கூடாது, பிளஸ் போடணுமா, மைனஸ்லாம் நான் வருது அப்படின்லாம் கன்ஃபியூஷன் வரும். அதுக்காக என்ன சொல்றேன் அப்படின்னா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இந்த கொஸ்டின் கொடுத்துட்டும் இப்படி எழுத சொல்றாங்க அப்படின்னா ஆன்சரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கிறத நான் இப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டேன். எனக்கு இந்த பிளஸ்ஸா மைனஸா தான் பிரச்சனைனா இதுல மைனஸ் போட்டாதான் எனக்கு இந்த கொஸ்டின் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நான் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகே, மைனஸ்னா லெஃப்ட் சைட், மைனஸ் லெஃப்ட் சைட், பிளஸ்னா ரைட் சைடு ஞாபகம் வச்சுக்கிறேன். இதை நான் இப்படி எழுதும் போது டெசிமல் டாட் அப்ப நான் ரைட் சைடு தானே பண்ணிருக்கேன், அப்ப நான் பிளஸ் பவர் தானே போடணும். அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன் வருது. அதனாலதான் நான் போன சமயம் தனித்தனியா கொடுத்துருந்தேன், ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எப்படி யூஷுவல் ஃபார்முக்கு அப்படின்ட்டு. இதை நான் இப்படி எழுதிடுவேன். எனக்கு இது வரைக்கும் பிரச்சனை இல்லை, இங்க பவர்ல தான் பிரச்சனை. நான் ரைட் சைடு தானே மூவ் பண்ணிருக்கேன், அப்ப பிளஸ் தானே அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா நீங்களே போட்டு பாருங்க. ஒரு +5 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், வேல்யூ சேஞ்ச் ஆகும். +5னா நம்ம டெசிமல் டாட்டை ரைட் சைடு மூவ் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது வேல்யூ இப்படி மாறிடும், இப்படி இருக்கிறது இப்படி மாறிடும். நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணாமலே எழுதணும். எப்பவுமே ஸ்டாண்டர்ட் ஃபார்மை தான் கொஸ்டினா வச்சுக்கணும். என்ன கேட்டாலுமே சரி, இதான் கொஸ்டின், இது ஆன்சர். அப்ப இந்த ஆன்சருக்கு நம்ம கொஸ்டின் எழுதும் போது நம்ம -5 போட்டாதான் எனக்கு இதுக்கு ஆன்சர் இது வரும். அப்பதான் நான் லெஃப்ட் சைட்ல மூவ் பண்ணுவேன், எனக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்மை எப்பவுமே கொஸ்டினா வச்சுக்கிறோம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ண சொன்னாலுமே நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு திருப்பி அது வருதான்னு செக் பண்ணிக்கணும். இதுதான் எப்பவுமே கொஸ்டினா வச்சுக்கணும். இங்கேயுமே 10 பவர் -7 போட்டிருக்கோம். ஓகே, இதான் கொஸ்டின். அப்ப இதுக்கு இது ஆன்சர் வருதா,
-7னா லெஃப்ட் சைடு மூவ் பண்ணா டாட் லெஃப்ட் சைடில் வருது, ஓகே அப்படின்னு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இல்லை நான் தனித்தனியாகவே ஞாபகம் வச்சுக்கிறேன்னா அது செகண்ட் சம்மில் டிஸ்கஸ் பண்ண மாதிரியே நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ 4th சம் டிஸ்கஸ் பண்ணலாம். In a stack, there are 5 books, each of thickness 20 mm and 5 paper sheets, each of thickness 0.016 mm. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, புக்கு 5 புக் இருக்கு, ஒவ்வொரு புக்கோடைய திக்னஸ் 20 mm. இப்போ டோட்டல் திக்னஸ் என்னன்னு பார்க்கலாம். திக்னஸ் ஆஃப் புக்ஸ், ஒரு புக்கு 20 mmனா அப்போ 5 புக் எவ்வளோ, 20 × 5 அதாவது 100 mm. And 5 paper sheets, each of thickness 0.016 mm. ஒரு பேப்பர் ஷீட்டோட திக்னஸ் இதுனா 5 பேப்பர் ஷீட்டோட திக்னஸ் என்னன்னு பார்க்கலாம். திக்னஸ் ஆஃப் பேப்பர் ஷீட்ஸ் 0.016 × 5 மல்டிப்ளை பண்ணா 0.080 mm. வாட் இஸ் த டோட்டல் திக்னஸ் ஆஃப் தி ஸ்டாக், டோட்டலாக எவ்வளோ திக்னஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான், 100 + this. ஆட் பண்ணா 100.080. இதை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதலாம். இது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வர நேச்சுரல் நம்பர் எழுதிட்டு பேலன்ஸ் எல்லா டிஜிட்ஸையும் எழுதிடலாம். இன்டூ 10 பவர், இந்த டெசிமல் டாட் வந்து இங்கே முன்னாடி வந்துருச்சு 2 டிஜிட்ஸ், அப்போ 2 வந்து முன்னாடி வந்துருச்சு. இது ப்ளஸ்ஸா மைனஸாங்கிற கன்ஃபியூஷனுக்காக நான் இதை தான் கொஷினாக வச்சுட்டு இதுக்கு ப்ளஸ் போட்டால் இது வருமா மைனஸ் போட்டால் இது வருமா நான் பார்க்க போகிறேன். ப்ளஸ்னா ரைட் சைடு இங்கே ஆல்ரெடி போட்டிருக்கு, அப்போ ரைட் சைடுனா இது இங்கே வந்துடும், அதாவது எனக்கு தேவையானது வந்துருச்சு. ஒருவேளை நான் மைனஸ்னா லெஃப்ட் சைடு, அப்போ இது இன்னும் முன்னாடி போகும், எனக்கு தேவையான ஆன்சர் வரல, ஸோ ப்ளஸ் தான் போடணும். கடைசியா டெசிமல் டாட்க்கு அப்புறம் லாஸ்டா 0 மட்டுமே இருந்து எந்த நம்பரும் இல்லைன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் 1.0008 × 10⁻². ஃபைனலா யூனிட் வந்து mm. இதோட நம்ம இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.